ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வணக்கங்க எல்லாத்துக்கும். 60 வயதுக்கு மேலே ஜாதகம் பார்க்கலாங்களா, பார்க்கக்கூடாதா? வாங்க பார்க்கலாங்க. என்னன்னா, நம்ம 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே ஜாதகம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படியே ஒரே குழப்பம்தான். 60 வயசுக்கு மேலே வாழ்க்கை இருக்கா இல்லைங்களாங்க, அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதகத்தை எடுத்துகிட்டு நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பையனோட ஜாதகம் தான் உங்களுக்கு பொருந்தி வரும், பேரனோட ஜாதகம் தான் பொருந்தி வரும், பேரன் பிறந்தா உங்களுக்கு ராசி அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு என்ன உண்டான பதில் தான் இது. கண்டிப்பாங்க 60 வயசுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கையில திருப்பு முனை தான். கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. 60 வயசுங்கிறது ஒரு காலச்சுற்று தான். அதாவது தமிழ்ல வருடம் மொத்தம் 60 என்பது எல்லாத்துக்குமே தெரியுங்க. இந்த நிலையில ஆயுள்காரகனாகிய சனி பகவான் 2 முறை அவங்க ராசியை 60 வருடத்துல சுற்றி முழுவதுமாக கடந்திருப்பாருங்க. எனவே 60 வயதுல ஜாதகம் பார்க்கறது முறையா தவறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் குழம்பிக்க வேண்டாங்க. எப்பயுமே ஒருவருக்கு 60 வயது முடியும் போது அவருடைய ஜாதகத்துல கோள்களின் நிலை இருக்கு இல்லைங்களா, அது பிறப்பின் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்குங்க. வாழ்வின ஒரு சுற்று முடிந்து மீண்டும் இன்னொரு சுற்று ஆரம்பிக்கும் போது அந்த கோள்களின் அமைப்பால இடையூறு இல்லாம இருக்கிறதுக்கு நாம சாந்தி பூஜை எல்லாம் செய்யறோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு எல்லா தோஷமும் விட்டு போயிடும். அதே மாதிரி 60 வயதுக்கு மேலே இருக்கவங்க ஏன் ஜோதிடம் பலிக்காதுன்னு சொல்றது தவறுங்க. என்னன்னா, ஜோதிடத்துல உள்ள தோஷங்கள் அனைத்துமே வலு இழந்து போயிடும் அல்லது இருக்காது. காரணம் என்னன்னா, அந்த தோஷத்திற்கான பலன்களையும் பிரச்சனைகளையும் அந்த ஜாதகர் ஏற்கனவே அந்த ஆயுள் காலத்துல சந்தித்திருப்பாருங்க. அதனால இனிமே பார்த்து என்ன பண்றது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. 60 வயதுக்கு மேல ஜாதகம் பார்ப்பது வீண் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்கணும். ஏன்னு சொல்றோம், இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்குன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்களா? எல்லாரும் தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தித்தானே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை முறைக்கு அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. யார் பலிக்காதுன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 60 வயசுக்கு மேலே ஜாதகம் பேசாமல்லாம் போகாதுங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறவங்க, 60 வயசை தாண்டி பசங்க பிள்ளைங்களுக்கு பண்ணுறவங்க இருக்காங்க. சொத்து இருந்துச்சுன்னா சொத்து எழுதி வைக்கணும் இல்லையா, அதை பத்தி சிந்திக்கிறவங்க இருக்காங்க. உடல்நிலையை பத்தி சிந்திக்கிறவங்க இருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னா இப்ப பண்ணிக்கலாமா அப்படின்னு இருக்கவங்க இருக்காங்க. ஒரு கண்டை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. வெளிநாடு போகலாமான்னு தெரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி சொத்து எல்லாம் மற்றவங்க பேர்ல எழுதி வைக்கலாமான்னு இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜாதகம் பார்க்காம இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாதுங்க. 60 வயதாயிட்டா என்னங்க, கண்டிப்பா பார்க்கலாங்க. அவங்க தசாபுத்தி பலன்கள் தான் நடக்க போகுது. அதனால பேரன் பேத்தியை வச்சியோ மகனோட ஜாதகமோ கண்டிப்பா பலிக்காதுங்க. அவங்களுடைய சொந்த ஜாதகம் தான் உங்களுக்கு பலிக்கும். அதனால 60 வயசுக்கு மேல பாருங்க, நல்லதுதான். இப்போ ஜோசியம் பார்க்கணும்னா விதி மதி கத்தின்னு சொல்றோம் இல்லைங்களா? 30 வயசு வரைக்கும் விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி நடக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. 30ல இருந்து 60 வரும்போது கொஞ்சம் சிந்தனை எல்லாம் வருது இல்லையா, மதியம் செயல்படுது. அதனால 60ல இருந்து 90 வரும்போது கதின்னு எந்திர முடியுமா? நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு அந்த 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்கும் அவங்க இதா இருக்கிறதுக்கும் நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும் ஆரோக்கியம் இருக்கிறதுக்கும் அவங்களோட ஜாதகத்தை கண்டிப்பா பார்க்கலாங்க. எத்தனை பேர் தொழில் செய்யறாங்க, எத்தனை பேர் வியாபாரத்துல இருக்காங்க, எத்தனை பேர் புதுசா கடை ஆரம்பிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாங்க. அவங்க ஜாதகம் தான் அவங்களுக்கு பேசணும் ஒழிய பையனுடைய ஜாதகமோ மற்றவங்களுடைய ஜாதகமோ பேரனுடைய ஜாதகமோ கண்டிப்பாக பேசாதுங்க. கண்டிப்பா 60 வயதுக்கு மேல ஜாதகம் பார்க்கலாங்க. எந்த வகையிலும் தவறு இல்லைங்க. தங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக 60 வயதுக்கு மேல ஜாதகம் பாருங்கள்.